புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அடுத்துள்ள பரம்பூர் மேட்டுப்பட்டியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ள நிலையில் குடிநீரை பருகிய 5க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மஞ்சள் காமாலை அறிகுறி உள்ளதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாக்யராஜ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே மேட்டுப்பட்டியில் சிறியவர் முதல் பெரியவர் வரை 10க்கும் மேற்பட்டோர் மஞ்சக்காமல் அறிவுடன் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் மேட்டுப்பட்டி தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்த 5 மாணவர்கள் மஞ்சக்காமல் அறிவுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 2 சிறுமிகள் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையிலே இவர்கள் புதுக்கோட்டை அதாவது இதையடுத்து தொடக்கப்பள்ளியில் சுகாதாரப்பணி ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு மருத்துவ முகாம் நடத்தி வருகின்றனர். சுகாதாரமற்ற குளத்து அந்த பகுதியில் உள்ள பிள்ளையார் குளத்து குடிநீரை பரியால் தான் இதில் மஞ்சக்காமலைக்கான அறிகுறிகள் இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே கடந்த 1 மாதத்துக்கு முன்பு இதன் பக்கத்து கிராமமான வயலவம்பு கிராமத்தில் தொடக்கப்பள்ளியில் குடிநீர் பிரச்சனை காரணமாக 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அதில் ஒரு சிறுவனும் இருந்தார். இதையடுத்து சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்த நிலையில் தற்போது மேட்டுப்பட்டி பள்ளி மாணவர்கள் மஞ்சக்காமலை அறிகுறியுடன் பாதிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் தொடக்கப்பள்ளியில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பள்ளியில் மாணவர்கள் அதாவது அந்த ஊரில் உள்ள குடிநீர் தான் அருந்தி வருகின்றனர். அந்த குடிநீரை மாவட்ட ஆட்சியர் அருந்தி ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அந்த குடிநீரை ஆய்வுக்கு உட்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் மாணவர்கள் வீட்டில் இருந்து கொண்டு வரும் குடிநீர் பாட்டிலையும் வாங்கி ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள அதாவது பொதுமக்கள் குடிநீருக்காக பயன்படுத்தும் பிள்ளையார் குளத்தையும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகள் உடனடியாக அந்த தண்ணீரை பரிசோதித்து இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பதை தெரிவிக்க உத்தரவிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாக்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.